வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் பண்ணுற பட்டாணி சுண்டல் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு கையோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஏன்னா இப்போவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா உப்பு நல்லா சாரும். பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அடுப்பில் வச்சு மூடி போட்டு ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் விட்டுறலாம். அப்படியே அந்த டைமில் நம்ம ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரு விசில் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 5-6 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் இதை நறுக்கி மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த பதத்துக்கு வந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அரைச்ச தக்காளியை நம்ம ஆல்ரெடி அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி அமுக்குனா நல்லா அமுங்கணும். இப்போ அடுப்பில் வானலியை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிறிது சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு பட்டாணி வேகிறதுக்கு தான் போட்டோம், மசாலாவுக்கு இல்லை. இப்போ மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இது கொஞ்சம் கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற முட்டையை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பட்டாணி சுண்டல் தயாராகிருச்சு. இப்போ நம்ம அதை இந்த முட்டை மேலே சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணி சுண்டல் முட்டை சுண்டலாக மாறிடுச்சு. சாப்பிட நல்லா அருமையாக சுவையாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லேசாக வெங்காயம், கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நார்மலாக ஒரு பிளேட்டிங் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா தூவிட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் மிக அருமையாக தயாராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.
நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.